அவர் உள்ள இருந்தாரு, ஜாமீன் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்திருக்கு. ஆனாலும் கூட நாங்க இதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அவர்களுடைய வழக்கு விசாரணை விரைவில் நடத்துவதற்கு அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏனென்றால் நிறைய நேரத்தில் விட்னஸை அவங்க ஹோல்டு பண்றது, மிரட்டுறது அப்படிங்கிறதும் நடந்துட்டு தான் இருக்கு. அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு அப்படிங்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஒருபோதும் அவங்க நியாயமான ஒரு விசாரணைக்கு எனக்கும் அலோவ் பண்ணது இல்லை. இது அவங்களோட ஹிஸ்டரி. அதனால் திமுக அரசு இங்கு அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை நீர்த்து போகாமல், அதாவது குறிப்பாக வழக்கு கொடுத்திருக்கவங்க மேல குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறவங்களை மிரட்டுறதோ வேற விதமான நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கறது எங்களோட எண்ணம். இப்போது இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது என்னென்னவெல்லாம் ஊழல் வழக்கு இருக்கு, அவர் எப்படியெல்லாம் இருக்காரு அப்படிங்கறத வேற யாரோ சொல்லல, அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது இன்னைக்கு அவர் கட்சி மாறினால முதலமைச்சர் அவர்களுக்கு அதெல்லாம் மறந்திருக்கலாம். ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள். இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த அரசு செயல்பட வேண்டும் அப்படிங்கறது எங்களோட கோரிக்கை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் பிஜேபி அரசு தான் அவரை அந்த விளக்கில் மாற்றி விட்டுச்சுன்ற பொதுவான ஒரு பார்வை சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுச்சு, விமர்சனம் போச்சு. இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுறதெல்லாம் ஒரு பேசாடி போட இது உங்களுக்கு ஒரு ஏஜென்சி, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி யாரு எந்த நேரத்தில் குற்றச்சாட்டு வருதோ எந்த நேரத்தில் கைது பண்ணுங்கிறது எல்லாமே அது முழுமையான விசாரணை அமைப்புக்குள்ள இருக்கிறது. ஒரு விஷயம் நடக்கும்போது பல்வேறு விதமான நபர்கள் பல்வேறு விதமான கற்பனைகளையோ கதைகளையோ அல்லது ஏதாவது அவங்க மனசுல நினைக்கிறது அவங்கவங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம். அதுக்கு நாங்க பொறுப்பாக்க முடியாது. ரெண்டாவது, மத்திய அரசை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு அமைச்சர் மீதும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் நேர்மையான ஒரு அரசாங்கத்தை மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போது திமுக அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் விசாரணை நீதிமன்றத்தில் இருக்குங்கிறதும் மக்கள் முன்பாக நாங்கள் இப்போது ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ஒவ்வொருத்தரும் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் ஏற்கனவே தெரிஞ்சு இவருடைய ஜாமீனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாற்றத்துக்காக எனக்கு எதோ நீங்க எல்லாம் சேர்த்து சொல்றீங்க. எனக்கு அவ்வளவெல்லாம் அது என்னன்னு பண்ண தெரியல. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக, எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் என்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னாரோ அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துறோம் நாங்க. அவருக்கு முதல்வர் பிரதமரை சந்திக்க போறாரு. இன்னைக்கு டெல்லி கிளம்பி போறாரு. இந்த டெல்லி பயணத்தை ஒட்டியே இந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து இல்ல, நான் ஏற்கனவே பிஜேபியும் திமுகவும் நெருங்கி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கற்பனைகளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? எங்கேயோ ஒவ்வொரு விஷயம் தனித்தனியா நடக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா முடிச்சு போட்டு அதுல என்னோட கருத்து கேட்டீங்கன்னா நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீங்க ஒரு நேத்தே நான் சொல்ல, ஒரு சமூக ஊடகத்துல ஒரு சிறு கருத்துக்கள் போடுறதுக்கு கூட இந்த அரசு எடுக்கின்ற அதீத நடவடிக்கைகள். அவங்களுக்கு அரசாங்கத்துக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்லை. ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்னு பேசுற திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு, சவுக்கு சங்கர் ஒரு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசுக்கு எவ்வளவு ஆதரவா இருந்தாரு, அவர் என்னென்னவெல்லாம் எழுதியிருக்காரு. இன்னைக்கு அவர் இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண உடனே அவரை தூக்கி கூண்டாஸ்ல, அதுவும் எப்படி ஒரு கூண்டாஸ் முடிஞ்சு வெளியில வரும்போது திருப்பி இன்னொரு கூண்டாஸ். எந்த அளவுக்கு இந்த அரசு சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணுது, எப்படியெல்லாம் அந்த கருத்து சுதந்திரத்தோட குரல் வலையை நெருக்குகிறது அப்படிங்கறத நாங்களும் எங்க கட்சியோட நிர்வாகிகளோட அரசுல பாத்துட்டு இருக்கோம். வெளியே வந்துட்டாருன்னா சாட்சியங்களை கலைக்க கூடாது, அதிகாரத்தை பயன்படுத்த கூடாதுங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையை வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் முன்னாடி சொன்னேன், இவர் அரசாங்கத்தினுடைய முழு ஆதரவை பெற்ற ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டரா இருந்தவர். ரெண்டாவது, இவர் உள்ளேயே இருந்தா கூட குறிப்பா கோயம்புத்தூர் மாநகராட்சியில யார் மேயர் ஆகணும், யார் என்ன பண்ணுங்கிறதெல்லாம் முடிவு பண்றாருங்கிறது நீங்கெல்லாம் மீடியாக்கள் சொல்ற செய்திகளை தான் நாங்க பார்த்திருக்கோம். திரும்பவும் அதே மாதிரி ஒரு முக்கியத்துவமோ அல்லது அவருடைய அந்த செல்வாக்கு அப்படின்னு இருந்தா நிச்சயமாக அது சாட்சிகளை பாதிக்கும். மாநிலத்தினுடைய முதல்வர் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழக மக்களுக்கு இந்த அரசு ஊழலுடன் நாங்கள் எப்படி சமரசம் செய்து கொள்ள மாட்டோம்னு அவர் பேசிட்டு இருக்காரோ அதை செயலில் காட்ட வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பு. இதெல்லாம் எப்படிங்க எனக்கு தெரியும்? இது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வழக்கு வெற்றி தோல்வியும் போது ஒவ்வொருத்தருமே வழக்கறிஞர்களோட விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அந்த வழக்குக்கான பல்வேறு விதமான உதவிகளும் நம்மளுக்கு வெளியிலிருந்து வேணும். ஏனென்றால் நிறைய நேரத்துல பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும் போது நாங்க பார்த்திருக்கோம்.
என்ன ஒரு சப்போர்ட் பண்ணாலும் சாட்சிகள் வந்து சரியா வரமாட்டாங்க. இதுல சாட்சிகள் பயமுறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது எல்லாம் தாண்டி நீதித்துறை தன்னுடைய நீதியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது எங்களோட எதிர்பார்ப்பு. நிச்சயமாக அது நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. அமலாக்கத்துறை சார்பில் வந்து ஒரு நீண்ட விவாதம்லாம் வச்சிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில். அந்த நீண்ட விவாதங்கள்லாம் வச்ச பின்னரும் எப்பவுமே ஒரு சட்டத்துல வந்து ஒரு ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பீரியட்னு இருக்கும், பெயிலுக்கான ஒரு பீரியட்னு இருக்கும். இவர் வந்து ஒரு நீண்ட நாள் இருந்த ஒரு காரணத்தாலையும் அதே மாதிரி கடுமையான நிபந்தனைகள் காரணத்தாலையும் அது கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றிங்க. ஆனா மரம் நடுறதை எடுக்காம போனீங்க. நான் கஷ்டப்பட்டு தொகுதியெல்லாம் தேடி தேடி மரம் வச்சிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் நல்ல காத்து சுவாசிக்கணும். ஜிஎஸ்டி சம்பந்தமா நான் மாநில அமைச்சரையும் பார்க்க போறேன். ஏனென்றால் மாநில அமைச்சரையும் சேர்ந்துதான் அது முடிவெடுக்கணும். பரிந்துரை கொடுத்து ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மட்டுமே முடிவெடுப்பதில்லை. ஏனென்றால் ஜிஎஸ்டியை பொறுத்தவரை மத்திய அரசு மட்டுமே வரி விகிதத்தை கொடுக்கிற மாதிரியும் இல்ல மத்திய அரசு தான் ஜிஎஸ்டியை வந்து அமல்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்கள் கிட்ட ஒரு பொய்யான தோற்றத்தை வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. அதுலயும் குறிப்பாக காங்கிரஸ் திமுக கட்சிகள். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாநில அரசுகள் ஒப்புக்கொண்டால்தான் ஜிஎஸ்டியை விதிக்க முடியும். அதனால கோயம்புத்தூர்ல ஜிஎஸ்டி தொடர்பாக ஒரு கூட்டத்தை நடத்தணும். மத்திய அரசு அதிகாரிகள் அமைச்சர் வந்திருந்தாங்க. ஜிஎஸ்டி தொடர்பான எந்தெந்த மாத சிக்கல்கள் இந்த கொங்கு மண்டலத்துல குறிப்பா சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மற்றவங்களுக்கு இருக்கோ அதை நானும் மாநிலத்தினுடைய நிதி அமைச்சர்கிட்ட ஜிஎஸ்டி தொடர்பா சந்திச்சு பேசலான் இருக்கேன். அது அந்த டீடைல் எல்லாம் எடுத்துட்டு அவர்கிட்டயும் நேர்ல பார்த்து இதை பேச போறேன். நடந்த கூட்டத்துல வந்து அந்த 12-18% இருக்கக்கூடிய அந்த இனிப்புகளுக்கான இது எல்லாத்தையும் ஒரேடியா 5% ரவுண்ட் அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. நான் இது வந்து ஜிஎஸ்டியில ஒரு செக்டர் மட்டும் இல்ல, நிறைய செக்டர்ல ஒவ்வொரு இடத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படக்கூடிய சூழல் இருக்கு. அதனாலதான் அன்றைக்கே நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க கூட்டத்துல, ஜிஎஸ்டி தொடர்பாக வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை கூட களைவதற்காக மத்திய அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அதனால எப்படியெல்லாம் ஜிஎஸ்டி திருத்த பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்ல விரும்புறோம்னா, முன்னாடி வாட்டு மறைமுகமான ஒரு வரி விதிப்புகள் எல்லா முறையும் இருந்ததுல ஒரு பொருள் மேல ஏற்கனவே என்ன வரி இருந்ததோ அதுதான் தற்போது ஜிஎஸ்டியில இருக்கு. எந்த பொருளின் மேலும் ஒரு அதிகமான வரி விதிப்பு அப்படிங்கிறது இல்ல. அப்படி இருந்தாலும் அதை வந்து எப்படி வந்து காம்பவுண்ட் மத்ததோட சேர்த்து அதை வந்து எடுத்துட்டு போறதுன்னு பாக்குறாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 5% டாக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை நிறைய இடத்துல எடுக்க முடியாது. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்காம ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பாதிக்கப்படுதுன்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டாக்ஸ் லாப உயர்த்தி இன்னொரு இடத்துல இருந்து அந்த டாக்ஸ் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வரி விதிப்பும் ஜிஎஸ்டியில் இருக்கு. அதனால நிறைய தடவை அதையும் புரியாம மக்கள் வந்து அதை பேசுறாங்க. அதனால எல்லா விதத்திலையும் மக்களுக்கு ஒரு விதமான ஒரு கஷ்டமும் இல்லாம இந்த வரி விதிப்பு முறையை தான் மத்திய அரசு அமல்படுத்தி